வேண்டாமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. வலவு ஜஅல்னாஹு மலக்கன், ஒருவேளை நாம மலக்கையே அனுப்புவதாக இருந்தால், தூதராக மலக்கு வரணும்னு கேட்கிறீங்களே, நாம மலக்கு அனுப்புறதாக இருந்தால் லஜஅல்னாஹு ரஜுலன், அவரையும் மனிதராக ஆக்குவோம், அதுக்கு பிறகு அனுப்பி வைப்போம். மலக்கையே அனுப்பினாலும் மலக்க மனுஷனை மாத்திடுவோம், மனுஷனை தான் அனுப்பி வைப்பனே தவிர மலக்க அனுப்ப மாட்டேன். திரும்பவும் நீ குழம்பிக்கிட்டே இருப்ப. வளல பஸ்னா அலைஹிம்மா எல்பிசுன், ஆரம்பத்தில் எப்படி குழம்பினார்களோ, என்னப்பா மனுஷன் குழம்பினாங்களே, அதே குழப்பம் திரும்பவும் வரும். நான் மனிதரைத்தான் அனுப்புவேன், ஒரு மலக்கை ஒரு வானவரை தூதராக அனுப்ப மாட்டேன் என்று குர்ஆன்ல அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லுகிறான். இதுக்கான காரணத்தை இன்னொரு இடத்துல சொல்லுகிறான். இவர்கள் பூமியிலே யம்ஷூன குல் லவ் கான ஃபில் அர்லி மலாயிகத்துன், பூமியிலே மலக்குமார்கள் இருந்தால், யம்ஷூன முத்மையின்னீன, அவர்கள் நடமாடிக்கொண்டு நிம்மதியாக உலாவிக் கொண்டிருந்தால், லநஸல்னா அலைஹிம் மினஸ் ஸமாஇ மலக்கர் ரசூலா, வானத்திலிருந்து ஒரு மலக்கை நாம தூதராக அனுப்பி இருப்போம். பூமியில மலக்குகள் இல்ல, மனிதர்கள் இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு வழிகாட்டணும்னா ஒரு மனுஷனை தான் தூதராக அனுப்ப முடியும். ஏன்? மலக்கு வந்தால் அவர் எடுத்து சொல்லுவார், வாழ்ந்து காட்ட மாட்டார். மலக்குகள் வந்தால் அவர்களால் சொல்ல முடியுமே தவிர செயல்படுத்த முடியுமா? மலக்குகளுக்கு பசிதாகம் இல்லை. அப்ப ஒரு மனிதனுக்கு பசிதாகம் இருக்கிறது, பசித்தால் உண்ணுவது எப்படி, பசியை கட்டுப்படுத்துவது எப்படி, அதை ஒரு மனிதராக இருந்தால் வாழ்ந்து காட்ட முடியும். மலக்காக இருந்தால் வாழ்ந்து காட்ட முடியாது. மனிதர்களுக்கு சோர்வு வரும், சோர்வு ஏற்படுகிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்வது இன்னொரு மனிதர் வழிகாட்ட முடியும். மலக்குகளுக்கு சோர்வே கிடையாது, அவர்கள் வழிகாட்ட இயலாது. இப்படி எத்தனையோ அம்சங்களில் மலக்குகளால் வெறுமனே பேச முடியுமே தவிர இதை இப்படி செய்யுங்கள் அதை அப்படி செய்யுங்கள் சொல்ல முடியும், ஆனா வாழ்ந்து காட்ட முடியாது. மனுஷன் கடைசியில் என்ன சொல்லிடுவான், அவருக்கு என்னப்பா மலக்கு, அவர் செய்வாரு சொல்லுவாரு, நம்ம மனுஷன் நம்ம கஷ்டம் நமக்குள்ள தெரியும், செஞ்சு பார்க்கிறவங்களுக்கு சிரமம் தெரியும் அப்படின்னு மலக்குடைய வார்த்தைகளை மக்கள் உதாசீனப்படுத்தி விடுவார்கள். அதனால மலக்கு அனுப்ப கூடாது, மனுஷனை தான் அனுப்புவேன். இப்ப ஏன் அல்லாஹ் இப்படி தேர்வு செய்கிறான்? வெறும் வார்த்தைகளால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது, வாழ்வியலால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நிவாரண பணிகள் என்ற ஒரு வேலைக்கு பிறகு பெரும் தாக்கம் ஏற்பட்டது எப்படி? வார்த்தைகளாலா? இஸ்லாம் மனிதநேயமான மார்க்கம், இஸ்லாம் தர்மம் செய்ய சொல்லுகிற மார்க்கம், இஸ்லாம் பிறருக்கு உதவுகிற மார்க்கம் அப்படின்னு மழை வெள்ளம் பாதிச்ச இடத்துல மேடையை போட்டு நீங்க நூற்றுக்கணக்கான கூட்டத்தை நடத்தி இருந்தா உடனே எல்லாரும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பார்களா? எல்லாரும் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கும். மனிதநேய மார்க்கம்னா மனிதநேயத்தை காட்டு என்று மக்கள் கேட்டிருப்பார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் வாழ்க்கையின் வழியாக ஏற்படுத்திய தாக்கம். அதனால தான் அல்லாஹ் கூட அவர்களுக்கு சொல்லுகிறான், நபியை நீங்கள் மக்களிடத்திலே போய் சொல்லுங்கள், ஃபக்கதில் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன், நான் உங்களோடு இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேனே, நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? என் வாழ்க்கையை பாரு, இப்படி சொல்லி தாவா செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நம்ம எத்தனை பேரால் நம்முடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி தாவா செய்கிற துணிச்சல் நமக்கு இருக்கிறது? வாழ்க்கையில் ஏதோ ஒரு அம்சத்தை முன்னிறுத்தியாவது தாவா செய்கிற மக்களை இஸ்லாத்தின்பால் ஈர்க்கிற ஒரு துணிச்சல் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு மனிதரும் தம்மை தாமே கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக தன்னுடைய உறவினர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுகிற நேரத்தில் சஃபா மலைக்குன்றின் மீது நின்று கொண்டிருக்கிறார்கள். உறவுகள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னால் உங்களை அழிப்பதற்காக ஒரு குதிரைப்படை வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்பீர்களா? நீங்கள் நம்புவீர்களா? அப்பொழுது அந்த கூடியிருந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? உறவுகளும் சொந்த பந்தங்களும் என்ன சொன்னார்கள்? கண்டிப்பாக நம்புவோம். மா ஜர்ரபனா அலைக்க இல்லா சிதுகா, ஏன் உங்க வாயிலிருந்து நாங்க உண்மையை தவிர வேற எதையும் கேள்விப்பட்டது இல்லையே, நீங்க இவ்வளவு நாளும் உண்மையின் எடுத்துக்காட்டாக நேர்மையின் சிகரமாக வாழ்ந்திருக்கிறீர்கள், இந்த வாழ்க்கை போதாதா நீங்க சொல்றது நம்புறதுக்கு என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கேள்வியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தில் முன் வச்சாங்க. சமுதாயமே ஏத்துக்குச்சு, நீங்க உண்மையை தான் பேசுறீங்க, நீங்க பொய்யை பேச மாட்டீங்க. அதுக்கு பிறகு மறுத்தாங்க, அது வேற செய்தி. ஆனாலும் அந்த தாவாவை எப்படி முன்னிறுத்தினார்கள்? முதலாக தாங்கள் கடைபிடித்து வந்த இஸ்லாத்தை தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு எடுத்து சொல்லுகிற முதல் கட்டத்திலே வாழ்க்கையை முன்னிறுத்தித்தான் இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைத்தார்கள் நபிகள் நாயகம் என்று அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். நபி அவர்கள் சொன்ன அனைத்து செய்திகளிலேயும் அவர்களுடைய வாழ்க்கையில யாரும் குறை காண முடியாத அளவிற்கு அனைத்தையும் துல்லியமாக கடைபிடித்தார்கள். பிற மனிதர்களுக்கு எதையெல்லாம் போதித்தார்களோ அவை அத்தனையும் நபிகளாருடைய வாழ்க்கையில அற்புதமாக மிளிர்ந்தது. பிறருக்கு சொல்வதற்கு எளிதான விஷயங்களை நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆனால் கடைபிடிப்பதற்கு கஷ்டமான செய்திகள் அவை, அதையும் கடைபிடித்தார்கள். தர்மத்தை பற்றி நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள்.
நபிகள் நாயகத்துடைய தர்மத்திற்கு ஈடாக இன்றைக்கு யார் தர்மம் செய்துவிட முடியும்? நபிகள் அவருடைய தர்மத்தை பற்றி நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களே கொடையாக மாறி விடுவார்கள். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய தர்மத்தை வர்ணிங்கன்னு சொன்னா எப்படி வர்ணிக்கிறேன்னு தெரியல. என்ன வார்த்தையை போடுறாங்க? அவர்களே கொடையாக, அவர்களே தர்மமாக, அவர்களே மாறிவிடுவார்கள். அதை தாண்டி எங்களுக்கு வேற சொல்றதுக்கு வார்த்தை இல்லை என்று நபித்தோழர்கள் சொல்லுகிற அளவிற்கு பிறருக்கு தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் தர்மத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள். போர் புரியுங்கள், இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி படை திரட்டி வந்தால் போர் புரியுங்கள், எதிரிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுங்கள், களத்திலே நின்று சண்டையிடுங்கள், தேவைப்பட்டால் உயிரையும் பணையம் வையுங்கள் என்று மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் சொல்லத்தான் செய்கிறார்கள். சொல்லுகிற தலைவர்கள் களத்திலே நிற்பார்களா? சொல்லுகிற தலைவர்கள் முன்னணியில் நின்று கையில் ஆயுதம் தாங்கி போரிடுவார்களா? போரிடுவதற்கென்று ஒரு படையை உருவாக்கி நல்ல பேசுவார்கள். சண்டை போடுங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், குடும்பத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நாட்டுக்காக வேண்டி உயிர் தியாகம் பண்ணுங்க, நீங்க பெரிய வீரராக போற்றப்படுவீங்க எல்லாம் பேசுவார்கள். அவர்களை அனுப்பிவிட்டு இவர்கள் வீட்டுக்கு போய்விடுவார்கள். நபிகள் நாயகத்தினுடைய நிலை என்ன? அவர்கள் போர் செய்யுங்கள் என்று வலியுறுத்தினால் போர்க்களத்துடைய முதல் மனிதராக நபி அவர்கள் இருப்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பத்ர் போர் நடைபெறுகிறது, இக்கட்டான சூழலில் நடைபெறுகிற ஒரு போர், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவு, முஸ்லிம்களிடத்திலே வாகனங்கள் குறைவு, முஸ்லிம் படையிலே ஆயுதங்கள் குறைவு. அப்படிப்பட்ட நேரத்தில் நபி அவர்கள் அந்த போர்க்களத்தினுடைய முன்வரிசையில் நின்றார்கள். அவர்களை முன்னிறுத்தி எங்களை நாங்கள் காத்துக்கொண்டோம். நபிகள் நாயகத்தை முன்னிறுத்தி எங்களை காத்துக்கொண்டோம். உலகத்தில் தலைவர்கள் வீரர்களை முன்னிறுத்தி தலைவர்கள் காக்கப்படுவார்கள். முன்னாடி வீரர்களை முன்னாடி விட்டுருவாங்க, பின்னாடி விட்டுருவாங்க, சைடுல விட்டுருவாங்க. அவங்க தலைவரை காப்பாற்றுவார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி அலி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களை முன்னிறுத்தி எங்களை நாங்கள் காத்துக்கொண்டோம். அவங்க எங்களை காப்பாற்றுற தலைவராக முன்னாடி நின்று போரிட்டார்கள். அதனாலதான் போர்க்களத்தில் நிற்கும் பொழுது சண்டையில முகத்துல வெட்டுப்பட்டு பல்லு உடைஞ்சு ரத்தம் வந்து அந்த வரலாறு கேள்விப்படுறோமே. எப்படி நடந்தது? வீட்டுக்குள்ள இருக்கும்போது நடந்ததா? போர்க்களத்திலே நடைபெற்றது. இப்படி எத்தனை பெரிய தியாகத்தை எல்லாம் உலகத்திற்கு அறிவுறுத்தினார்களோ அனைத்தும் நபியுடைய வாழ்க்கையிலே மிளிர்ந்தது. மன்னிப்பு என்று பேசினார்கள், சொல்லுவது எளிது. பிறர் இரண்டு பேர் சண்டையின் பொழுது ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளலாம், மன்னிச்சு விடுப்பா. நமக்கு வந்தா அதை எப்படிங்க மன்னிக்க முடியும்? சாதாரண வேலையை பார்த்திருக்காரு இவரு. இவர் செஞ்சிருக்க காரியத்தை மன்னிக்க முடியுமா? அவரை லேசால விட்டுற முடியுமா என்று பேசுவோம். ஆனால் பிறருக்கு உபதேசம் செய்யறது ரொம்ப ஈஸி. விடுப்பா, இதெல்லாம் பெரிய விஷயமா? அண்ணதம்பிக்குள்ள சண்டை போட்டுக்கிடுப்பா, போங்க. சமுதாயத்தில் ஒத்துமையை கெடுக்காதீங்க, போங்க. அடுத்தவர்களுக்கு உபதேசிப்பது எளிது. மன்னிப்பை பொறுத்தவரை தனக்கு அதே போல ஒரு பாதிப்பு வருகிற பொழுது எத்தனை நேரங்களில் அந்த உபதேசத்தை நமக்கு நாம் சொல்லிக் கொண்டோம். நமக்கும் நம்முடைய சகோதரருக்கும், நமக்கும் நம்முடைய சொந்தங்களுக்கும், நமக்கும் நம்முடைய ஊராருக்கும், நமக்கும் நம்முடைய அண்டை வீட்டாருக்கும் சண்டை வந்த பொழுது அவர்கள் பக்கம் பிழையே இருக்கட்டும், எத்தனை தடவை மன்னித்திருக்கிறோம். மன்னித்திருக்கிறோம் என்பதை தாண்டி சரி மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், நாம் மன்னிப்போம் என்று மனமு வந்து மனதை மாற்றிக்கொண்டவர்கள் எத்தனை பேர். ஆனால் நபிகளாருடைய வாழ்க்கையில அவர்கள் மன்னிக்காத தருணங்கள் எது என்று கேட்கிற அளவிற்கு மன்னித்தார்கள். அவர்களுடைய உயிருக்கே கேள்விக்குறியான பொழுது அப்பொழுது கூட மன்னித்தார்கள். விஷம் தோய்ந்த ஆட்டை விருந்தாக கொடுத்து ஒரு யூத பெண்மணி நபிகளாரை சதிவலைகளை சிக்க வைக்க முயற்சி எடுக்கிறாள். அன்பாக தருகிறாள் என்று நபி அவர்கள் வாங்கி சாப்பிடுகிறார்கள். சாப்பிடும் போது பார்த்தாதான் தெரியுது சாப்பாட்டில் விஷம் இருக்குது என்ற விவரம் தெரிஞ்சு சாப்பாட்டை விலக்கி விடுகிறார்கள். சம்பந்தப்பட்ட பெண் அழைத்து வரப்படுகிறாள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறாள். விசாரணையில தெளிவா சொல்றா, ஆமா விஷம் தான் வச்சேன், உங்களை கொல்றதுக்கு தான் வச்சேங்கிறா. இது போன்ற ஒரு நிலையை சாமானிய மனிதன் சந்தித்தால் கூட எவ்வளவு கோபப்படுவோம். கையங்களுமா மாட்டிக்கிட்டியா, என்னையே கொல்ல பாக்குறியா, ஒண்ணு இவர் ஒரு பெரிய ஆளாவே இருக்க மாட்டோம். அற்பத்துல அற்பமான ரொம்ப ரொம்ப ஒரு சாமானிய மனிதனாக இருப்போம். நாம பேசுவோம், எப்படி பேசுவோம்? என்கிட்டே வா. இவர் ஒரு மாநில முதலமைச்சரா இருக்க மாட்டாரு, ஒரு டிஜிபி போலீஸ் அதிகாரியா இருக்க மாட்டாரு, ஒரு நாட்டுடைய பிரதமரா இருக்க மாட்டாரு, அவருக்குன்னு ஊருக்குள்ள சொல்லிக் கொள்கிற எந்த செல்வாக்கும் இருக்காது. அப்படிப்பட்ட சாமானிய நிலையில் இருக்கிற நாம சொல்லுவோம், என்கிட்டயா ஒன்னு உண்டு இல்லைன்னு பாக்குற பாரு என்று அவரிடத்தில் பேசுவோம். ஆனால் மிகப்பெரிய ஜனாதிபதியாக வலம் வந்த பல்லாயிரக்கணக்கான மக்களால் நேசிக்கப்பட்டுக் கொண்டிருந்த
உயிரையும் கொடுப்பதற்கு தயாரான தொண்டர்களை வைத்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பினார்கள் என்று வரலாற்றிலே படிக்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது? மன்னியுங்கள் என்று அறிவுறுத்தியதோடு இல்லாமல் மன்னித்தார்கள். அது பக்கத்திலே எல்லோருடைய உள்ளத்தை தாக்கியது. தர்மம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தியதோடு நில்லாமல் தானே முன்வந்து தர்மத்திற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள். மற்றவர்களை அது செய்ய தூண்டியது, மற்றவர்களையும் இஸ்லாத்தின்பால் ஈர்த்தது, நபிகளாருடைய கொள்கையின்பால் ஈர்த்தது. வீரமாக போரிடுங்கள் என்று சொன்னார்கள். முன்வரிசையில் என்று போரிட்டதை பார்த்தவுடன் இவர் உண்மையிலே வீரர் தான் என்று ஒத்துக்கொண்டு அவர்களுடைய படையிலே மக்களை அணியணியாக சேர்க்க வைத்தது. அப்படியானால் சொல்லை தாண்டி, அறிவை தாண்டி, சிந்தனையை தாண்டி அதனோடு செயலும் இணைகிற பொழுதுதான் மற்றவருடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு நாம் அதிகம் பேசுகிறோம், அதிகம் சொல்லுகிறோம், அதிகம் கூட்டங்களை நடத்துகிறோம், அதிகம் அக்கம் பக்கத்திலே விவாதிக்கிறோம், அதிகம் செயல்படுகிறோமா? அந்த செயல்பாட்டின் வழியாகத்தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை பெற முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி நல்ல முறையிலே செயல்பட்டு வெற்றி பெறுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான்.